எல்லாரும் சேர்ந்து இந்த பஜகோவிந்தம் ஆதிசங்கரர் எழுதினது, அது எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவிச்சுண்டு, இதெல்லாம் ஒரு உபதேசங்கள். அதை எப்படியாவது கடைபிடிச்சுட்டு இருந்தோம்னா மோட்சம். இதுதான் நம்மளோட ஒரே நோக்கம். பகவத்கீதை படிக்கிறதுலயும் 700 ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கும் அதையும் புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரே நோக்கம்தான். பகவானை அடையணும், மோட்சம் அடையணும். இதுதான் நம்மளோட ஒரே நோக்கம். அதுல நிறைய கத்துண்டோம். அது பகவான் ஒரு அர்ஜுனனுக்கு சொல்ற சம்வாதம். இது ஆதிசங்கரர் தன்னோட சிஷ்யர்களுக்கு சொல்லும் உபதேசங்கள். அது நமக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவுதான் சேம் லெவல். அவளுக்கு எப்படி அந்த சிஷ்யர்களுக்கு எப்படி அவர் சொல்றாரோ அது மாதிரி நம்மளும் அதை கத்துண்டு புரிஞ்சுண்டு நம்ம மோட்ச வழிக்கு இன்னும் ஆயுதங்கள் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். கீதையை படிச்சுன்னு எவ்வளவு கத்துட்டு இருக்கோமோ அதுக்கும் மேலே எவ்வளவு முடியுதோ நம்ம கத்துண்டு நம்மளோட இந்த பிரயாணம் கண்டினியூ பண்ணலாம். அதுதான் என்னோட பிரேயர். அதுதான் இன்னைக்கு பஜகோவிந்தம் ஆரம்பிக்கிறோம். ஸோ சுஜாதா ஜி, ஓவர் டு யூ. யூ கேன் நவ் டிக்டேட் what is to be done. Our program director. Not dictate, sir. I'm just conducting it on your behalf. Thank you, sir. We'll start as usual with our Aarti today, and then we will chant the Dhanvantari Shloka. Am I audible? Yeah. I can hear it. இல்ல ரொம்ப கம்மியா இருக்குல்ல வாய்ஸ். என்னோட சரியா கேக்குறதா? கேக்குறது நல்லா கேக்குறது சார். சுஜாதாவுக்கு கம்மியா கேக்குறது. நல்லா கேக்குறது நல்லா கேக்குறது. Thank you. சார் இன்னைக்கு கலாஜி ஸ்பெஷலா ஆர்த்தி அமைச்சிருக்காங்க ஃபார் தி பிகினிங். மகாகாய सूर्य कोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. श्री महागणपतये नमः. श्री गुरुभ्यो नमः. श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे शरणु. श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे शरणु. श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे शरणु. शरणु कमलासदी मुख कमल कमलहित कमल प्रिया कमलेक्षणा. कमला सदी मुख कमल कमलहित कमल प्रिया कमलेक्षणा. कमलासनहित गरुड़ गमन श्री कमलनाभनि पद कमल में शरणु. श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे शरणु. शरणु परमयोगी जन भागधेय श्री परम पुरुषा परात्परा. परमयोगी जन भागधेय श्री परम पुरुषा परात्परा. परमात्मा परम रूप श्री तिरुवेंकटगिरि देवा. परमात्मा परम रूप श्री तिरुवेंकटगिरि देवा. शरणु श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे शरणु. श्रीमन्
நாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனி த்ரீபாதமே சரணம் சரணம். சூப்பர். ஜெயராமன்ஜி தண்ணியே மிஞ்சிட்டார். டிஎம்எஸ் தாண்டி இப்ப எம்எஸ்க்கு வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆரம்பம். இந்த அதுவும் உங்களோட இந்த பூஜை அறையில பஜகோவிந்தம் எழுதி அதுக்கும் பூஜை பண்றது நிஜமாவே இன்னையோட வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கான பெஸ்ட் வே. தேங்க்ஸ் அலாட் கலாஜி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயராமன்ஜி. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ இது எப்பொழுதும் சொல்ற மாதிரி எல்லாரோட ஆரோக்கியத்துக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தாதான் இந்த பிரயாணத்துல போறதுக்கும் நல்லது, கத்துக்க முடியும். மனசு உடம்பு சரியா இருந்தாதான் மனசு சரியா இருக்கும், மனசு சரியா இருந்தாதான் இந்த சத்சங்கத்தோட முழு இதுவும் ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிடலாம். யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல சுஜாதாஜி, அவங்களுக்கு ஸ்பெஷலா வேற வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தமிழ் ஜெயாஜி பேரு ஜெயாஜி ஜெயாஜிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மெசேஜ் வந்திருந்து, அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும், உடனே சீக்கிரம் குணமானம். அதுக்காகவும் வேண்டிக்கலாம், எல்லாருக்காகவும் வேண்டிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ இன்னையோட பஜகோவிந்தம் வகுப்பு ஆரம்பிக்கிறோம். ஸோ நேத்தி கூட ஐ திங்க் அனுஜாஜி கேட்டல் எந்த ஸ்லோகங்களை நம்ம பிரார்த்தனையா எடுத்துக்கிறது அப்படின்னு நான் நேத்திக்கு சொல்லச்ச எனக்கு தோணலை. அப்ப எல்லாம் டெய்லி படிக்கிறதே நம்ம பிரார்த்தனையா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சினேன். அப்புறமா தான் நினைச்சுட்டேன், இது இயற்றியவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் பத்தி அழகான 2 ஸ்லோகங்கள் எல்லாருமே சொல்லுவா. எந்த மாதிரியான ஒரு காலக்ஷேபம் இருந்தாலும் அதை ஆரம்பிக்கிறச்சு இது சொல்லாம இருக்க மாட்டா, நிறைய பேர் சொல்லுவா. சோ அதே நம்ம அதுவும் பஜகோவிந்தம் அவர் ஏற்றியது. சோ அதை படிக்கிறச்ச 2 ஸ்லோகங்கள் ஆதிசங்கரரை பத்தி பிரேயரா எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டும் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரேயர் தான். அது 2யும் நம்மளோட பிரார்த்தனை ஸ்லோகங்களா எடுத்துக்கிறோம். சதாசிவசமாரம்பாம் शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करं लोकशङ्करम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे குருபரம்பராம். இந்த குரு பரம்பரம் தான் நம்மளோட சனாதன தர்மத்துக்கு ஒரு யூனிக் கேரக்டர். நம்மளோட என்னன்னா இந்த குரு பரம்பரை தான்.
அது நம்ம குரு பரம்பராங்கிறது அத்வைத வேதாந்த பரம்பரா. இது நம்ம குருன்னு நம்ம 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 இந்த மாணவ குரு மட்டும் சொல்லுதில்லை. சனாதன தர்மத்துல பார்த்தீங்கன்னா குருங்கிறது தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தேவர், ரிஷி, மாணவ எல்லாருமே குரு. அதனால்தான் சதாசிவ சமாரம்பான் தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சங்கராச்சாரிய மத்தியமாம் சங்கராச்சாரியர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் இருக்கிற அஸ்மாத் ஆச்சாரிய பரியந்தா இப்ப இருக்கிற குரு வரைக்கும் வந்தே குரு பரம்பரா. குரு பரம்பராம் இந்த குரு அப்படிங்கிற ஒரு பரம்பரை, அதுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். சோ தெய்வ, ரிஷி, மாணவ பரம்பரா. தெய்வம்னா சிவன், சதாசிவம், பிரம்மன். ரிஷி பரம்பரா வசிஷ்டர், வியாசர், பராசரர், இந்த மாதிரி. மாணவ பரம்பரா கௌடபாதா, கோவிந்த பகவத் பாதா, அப்புறம் ஆதிசங்கரர், சங்கர பகவத் பாதா. சோ இந்த 4 யுகங்கள்லயும் பார்த்தேன்னா சத்தியயுகத்துல சிவன், பிரம்மன் இவாதான் குருவா இருந்திருக்கார், ஆச்சாரியர்களா. திரேதா யுகத்துல பார்த்தேன்னா வசிஷ்டர், பராசர் இவாதான் குருவா இருந்திருக்கா. துவாபர யுகத்துல பார்த்தேன்னா வேதவியாசர். கலியுகத்துல பார்த்தேன்னா கௌடபதா, கோவிந்த பகவத் பாதா அண்ட் ஆதிசங்கரர். இவாளாதான் கலியுகத்துல மாணவ பரம்பரா. சோ அதனால இந்த குரு பரம்பராக்கு முதல்ல ஒரு வணங்கிட்டு, அடுத்தது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் அப்படின்னு ஆதிசங்கரரை பத்தி. ஆதிசங்கரரை ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம், ஆலயம் அப்படின்னா ஒரு கோயில். ஆலயத்துல எதெல்லாம் வைக்கிறோமோ அதுவும் நமக்கு ரொம்ப ஹோலியானது. புஸ்தகங்கள்லாம் நமக்கு ரொம்ப புனிதமானது. அதனால்தான் ஒரு லைப்ரரியை நம்ம புஸ்தக ஆலயம் அப்படிங்கிறோம், புஸ்தகாலயம். இங்க ஆதிசங்கர ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். ஸ்ருதி அப்படிங்கிறது எல்லா வேதங்களும், வேதங்கள், கர்மகாண்டங்கள், வேதாந்தங்கள். இந்த ஸ்ருதி எல்லாம் ரிஷிகள்டேந்து வந்திருக்கு, ரிஷி வாயிலேருந்து வந்திருக்கு. இதுக்கு யாரும் எழுதினது கிடையாது. அப்பௌருஷேயத்துவம், யாரும் அதுக்கு எழுதினா தான் ஆத்தர் கிடையாது. அதாவது ஸ்ருதி. ஸ்மிருதி அப்படிங்கிறது அதுக்கு யார் எழுதியிருக்கா அப்படின்னு மனுஸ்மிருதி, எல்லா அந்த மாதிரி தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஸ்மிருதியில வரும். இதிஹாசம் கூட ஸ்மிருதி. புராணங்கள் 18 புராணங்கள், பகவானோட அவதாரங்கள்லாம் எழுதியிருக்கு. சோ ஸ்ருதி வேதங்கள், வேதாந்தங்கள், ஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள் அண்ட் புராணங்கள், இதெல்லாம் ஒரு மனிதரிட்டம் இருக்கு மாணவ அப்படின்னா அது ஆதிசங்கரர். அதனால்தான் அவர் ஸ்ருதி ஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் அப்படிங்கிறார். அதாவது ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாமே அவர்கிட்ட வணங்கிருக்கு. ஆனா இது எல்லாமே நிறைய பேருக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. நான் கூட டெய்லி படிக்கிறேன் இப்ப, இல்லையா? நீங்களும் டெய்லி படிக்கிறேன், நிறைய இருக்கு. நம்ம எதுக்கு எல்லாரும் வரணும், சத்சங்கமா வரணும் அப்படின்னு சொல்றோம்.
ஏன்னா என்கிட்டயே எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தானா, அவர் ஒருத்தர் நிறைய படிச்சுட்டு இருக்கார், நிறைய வித்வத்தம் இருக்கு, அவ தன்கிட்டயே வச்சுட்டு மௌனி பாபாவா இருந்தான்னா, ஒருத்தருக்கு ஒன்னும் சொல்லல, எல்லாம் தனக்கிட்டே வச்சுட்டு இருக்கும். மௌனமா இருக்கிற பாபாக்கள், அவளுக்கு அவளும் நல்லவா, அவளையும் நிறைய பூஜிக்கிறவா இருக்கா. ஏன்னா அவளும் ஒரு ஆச்சாரியா, ஒரு பாபா, நிறைய தபஸ் பண்ணிருக்கிறதுனால நிறைய வித்வத்தம் கிடைச்சிருக்கு அவளுக்கு. ஆனா அவ ஒண்ணுமே சொல்லாம இருந்தான்னா, அவ கொஞ்சம் கொஞ்சமா அவளோட மறந்துருவோம் நம்ம. ஆனா ஆதிசங்கரர் அப்படி இல்லை. ஆதிசங்கரர் எல்லா ஞானத்தோடும் ஆலயமா இருந்தாலும் அதோட ஒண்ணு சேர்ந்தது என்னன்னா கருணாலயம். அவ்வளோ ஒரு கருணை. தனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, இந்த ஞானம் எல்லாம் என்கிட்ட இருந்து மட்டும் போறாது, இந்த ஞானத்தை எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு அவ்வளோ உழைச்சிருக்கார். தன்னோட இருக்கிற தன்னோட டிசைபிள்ஸ், தன்னோட சிஷ்யர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, இது எல்லாத்தையும் எழுதினார். அந்த காலத்துல டைப்ரைட்டர், மொபைலு, லேப்டாப் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேப்பர் பேனா கூட கிடையாது. இலையில எழுதியிருக்க, கையால் எழுதியிருக்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்களை பத்தி எழுதியிருக்க. நிறைய எழுதியிருக்க. எழுதியிருக்க பாஷ்யங்கள் எழுதியிருக்க. எல்லா உபநிஷத்துக்களை பத்தியும் பாஷ்யங்கள் எழுதியிருக்க. இப்ப பாஷ்யம் எழுதுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பாஷ்யம்ங்கிறது கமெண்ட்ரி அப்படிங்கிறோம் நம்ம. அதுல இருந்து சித்தாந்தமும் எழுதணும். அண்ட் அதோட அப்ஜெக்ஷன், பூர்வபக்ஷத்தையும் எழுதணும். முதல்ல அதோட மீனிங் எழுதணும், அன்வயம். அதாவது அதோட அர்த்தம் என்ன? அர்த்தம்னா வெறும் ஒரு லைன் இல்ல, டீட்டெயில்டா அதோட அர்த்தம் என்ன, இந்த அன்மையும் எழுதிட்டு, இப்ப எல்லாருக்கும் எல்லாம் அந்த ஒரு உபனிஷத்தை பத்தியும் தனக்கு நிறைய பேருக்கு அதை பத்தி வேற வேற விதமா ஞானம் இருக்கலாம். ஆனா ஞானம்ங்கிறது ஒண்ணுதான், பிரம்மன்கிறது ஒண்ணுதான். சோ இன்னொருத்தெல்லாம் வேற வேற விதமா திங்க் பண்ணுவா, யோசிப்பா வேற வேற விதமா. அவளுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஆனா இந்த ஞானம்ங்கிறது ஒண்ணுதானே. சோ அவ எப்படி தாட் பண்ணானா, இப்படி எல்லாம் யோசிச்சானா, அதுக்கு எப்படி லாஜிக் கொண்டு வருது? ஏன்னா ஈஸ்வரர் பத்தி ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்க முடியாது, எல்லாமே ஒண்ணுதான் இருக்க முடியும். ஏன்னா நிஜங்கிறது ஒண்ணுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. வாய்ஸ் கம்மியா இருக்கா? கரெக்டா இல்ல சார், கேக்குறது சார். நல்லா இருக்கு சார். எங்களுக்கு எல்லாம் நல்லா கேக்குறது. நல்லா கேக்குறது. ஆமா, நல்லா கேக்குறது. கொஞ்சம் வால்யூம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணல, கரெக்டா கேக்குமா? சோ பகவானை பத்தியான இந்த உபனிஷத்துகள்லாம் அவ வேற எல்லாரும் எது மாதிரி யோசிச்சாலும் அந்த தாட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமும் கொடுத்து அதுக்கு எப்படி லாஜிக்ல கொண்டு வருது, இதெல்லாம் தான் பாஷ்யம். சோ அந்த மாதிரியான பாஷ்யம் எழுதுறதுங்கிறது, அதாவது அதோட அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை வேற வேற விதமா யாராவது யோசிச்சா அதுக்கான வாதங்கள் என்ன, இதெல்லாம் எழுதுறது தான் பாஷ்யம். இதெல்லாம் அவரோட கருணை. அதனால்தான் வெறும் நம்ம இதுதான் அப்படின்னு அர்த்தத்தை எழுதி முடிச்சிடலாம். ஆனா அவர் அங்க நிறுத்தல. நீங்களா இப்படி யோசிக்கலாம், அப்படி யோசிக்காதீங்கோ, ஏன்னா அதோட அர்த்தம் இது
அப்படின்னு. ஏன்னா நம்ம வேற ஏதாவது யோசிச்சுட்டு இந்த ஸ்ருதி ஸ்மிருதியில எல்லாம் என்ன எழுதியிருக்கோ அதை புரியாம நம்ம இருக்க போயிடுமே அப்படிங்கிற ஒரு கருணையினாலதான், அதனாலதான் அவள் கருணாலயம். அதனாலதான் அவர்கிட்ட சொல்றோம், நமாமி பகவத் பாது சங்கரம் லோக சங்கரம். சோ இந்த சங்கரன், ஆதிசங்கரனை நம்ம வணங்குகிறோம். ஷமகரோட்டி இதி சங்கரா, அதாவது யார் மங்களமான ஒரு எண்ட கொண்டு வராளோ இதி, அவர் சங்கரர். அந்த மாதிரியான சங்கரனை வணங்குகிறோம். இந்த ஜீவாத்மாவோட எப்படி எண்ட் ஆகணும் அப்படிக்கான ஒரு என்னெல்லாம் இருக்கு விஷயங்கள் அப்படின்னு நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு இவர். சோ அதனால்தான் சங்கர பகவத் பாதா, அவர் கால் வணங்கினால்தான் நமக்கு இந்த ஜீவன் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அது வழியாதான் கிடைக்கும். அதனால்தான் நமஸ்காரம் பண்றோம். அதனால்தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நம்ம பிரேயரா எடுத்துட்டு இருக்கோம், பிரார்த்தனையா எடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஆதிசங்கரர் இருந்த காலத்தை பத்தி பார்த்தேன்னா, அந்த சமயத்துல இந்த பாரத வருஷத்திலேருந்து இந்து இந்த சனாதன தர்மம் அதுவே அழிஞ்சு விடும் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தது. பௌத்த தர்மம் நிறைய தலையோங்கி இருந்தது. சனாதன தர்மத்திலும் நிறைய பேர் பண்டிதர்கள் தனக்கு புரிந்ததுதான் இதான் நிஜம் அப்படின்னு தனித்தனி குரூப்ஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய நம்மளோட லீடர்ஸ் பார்த்தேன்னா தன்னைத்தானே ஆச்சாரியர்கள் முனிகள் சொல்லிட்டு தன்னோட ஒரு கூட்டம் பண்ணிட்டு தான் சொல்வதுதான் நிஜம் அப்படின்னு. நிஜமா நல்லது இல்லை. ஒன்றுதான் நிஜம், இதுதான் சரியான வழி, இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இல்லை. என் வழி தான் சரியான வழி அப்படின்னு இருக்கக்கூடாது. முழுசா புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த காலத்துல நடந்திருந்தது. ஆதிசங்கரர் இருந்த காலத்துல இந்த பாரத வருஷம் பாட்டா பிரிஞ்சுட்டு இருந்தது. அத்த சமயத்துல இந்த பௌத்த தர்மம் அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அஹிம்சா, கட்டுப்பாடு, இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த காலத்துல ராஜாக்கள், பிரஜைகள் இதெல்லாம் இதுதான் சரியான தர்மம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி தெரிஞ்சிருந்தா. அப்புறம் இந்த பௌத்தர்களுக்குள்ளேயும் நிறைய பேரை யோசிச்சுண்டு கடைசியா இந்த நாத்திக தர்மம் மேலோகி இருந்தது. அசத்வாதி தான் நிறைய இருந்தா. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஆதிசங்கரர் வந்தார். அத்வைத்தம் அப்படின்னு கொண்டு வந்தார். ரெண்டு இல்ல, எல்லாமே ஒன்றுதான், துவைத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அத்வைத்தம் தான் நிஜம் இல்லை, பட் அவர் அந்த பிலாசபியை கொண்டு வந்தார். ஏன்னா எந்த மாதிரியான துவைத்தமா பார்த்தாலும் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் இணையணுங்கிறதா நம்ம பாக்குறது. இந்த அத்வைத்தத்தை அந்த காலத்துல அவர் கொண்டு வந்தார். 20 வருஷம் தான் இருந்தது அவர்கிட்ட. 32 வயதுல அவர் போயிட்டார் பகவான் பாதத்தை. அந்த 20 வருஷத்துல இந்த அத்வைத்தமும் இந்த சனாதன தர்மத்தையும்
திருப்பியும் பாரத வருஷத்தில் கொண்டு வந்தார். நிறைய எழுதியிருக்க பாஷ்யங்கள், உபனிஷத்தை பத்தி, பகவத்கீதை பத்தி, பிரம்மசூத்திரத்தை பத்தி நிறைய ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்க, நிறைய பிரகரண கிரந்தங்கள் எழுதியிருக்க. இந்த பஜகோவிந்தமும் ஒரு பிரகரண கிரந்தம் தான். அது ஸ்ரோத்திரங்களா இருந்தாலும் எப்படி நம்ம வாழணும், வேதாந்தம் வேதாந்த மாதிரியாக தாட்ஸ்ல இருக்கிறச்ச எப்படி நம்ம வாழணும், எது என்ன பிரகரணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால பஜகோவிந்தமும் பிரகரண கிரந்தம். அதுவும் எப்படி எழுதினார் அவர் அப்படின்னா, அவர் காஷி யாத்திரையில போயிருந்தார். அவரோட 14 சிஷ்யர்கள் இருந்தார். அந்த 14 சிஷ்யர்களோட அவர் காஷி யாத்திரை போயிருக்கார். கங்கை கிட்ட போயிட்டு இருக்கச்ச அங்க ஒரு வயதான ஒருத்தரை இலக்கண பாடங்களை மனப்பாடம் பண்றதை பார்த்திருந்தார். அந்த மனிதர், அந்த 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 வயதான அந்த பண்டிதர் என்ன நடக்கிறதுன்னு கூட அவருக்கு இல்லை. வெறும் இந்த வேதம், இந்த இலக்கணத்துல பாராயணத்திலேயே மனசு, இலக்கணம் சரியா வரணுமே, இலக்கணம் சரியா வரணுமே அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தார். அப்பா ஆதிசங்கருக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு கோபம் வந்தது. இந்த மாதிரியா வெறும் இலக்கணத்தை படிச்சுட்டு இருக்கியே, உன்னோட வாழ்க்கை முழுசா வீணாக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பஜகோவிந்தம் சொல்ல ஆரம்பிச்சார். அதனாலதான் இந்த மோகமுத்கரஹ அப்படிங்கிறார். பஜகோவிந்தம்ங்கிறது அந்த பேர் சொல்றோம். ஏன்னா அந்த அந்த ஸ்தோத்திரங்கள் பஜகோவிந்தம்ங்கிற ஒரு வார்த்தையினால ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு பஜகோவிந்தம் அப்படின்னு ஒரு பேர் சொல்றோம். ஆனா அதுக்கு சரியான டைட்டில் என்ன? மோகமுத்கர. மோகமுத்கரனா மோகங்கள், அதாவது நமக்கு இருக்கிற மோகங்கள், குழப்பங்கள். முத்கரஹ அப்படின்னா சுத்தியல், ஹேமர். அது ஹேமர் வச்சு எப்படி இந்த மோகங்களை உடைக்கிறதோ அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் அப்படின்னு அவர் உடனே அந்த இடத்துல 12 ஸ்லோகங்களை முடிச்சார். அந்த 12 ஸ்லோகங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் துவாதச மஞ்சரிகா சோத்திரம். இந்த ஆதிசங்கர் இந்த துவாதச மஞ்சரிகா ஸ்தோத்திரம் 12 ஸ்லோகங்களை சொன்னப்புறம் அவரோட ஒவ்வொரு சிஷ்யர்கள், 14 சிஷ்யர்களும் இவ்வளவு தத்துவத்தை அவர் சொல்லியிருக்காரே, நாமும் இதை நினைச்சுண்டு அதே மனசுல வச்சுண்டு ஒவ்வொரு ஸ்லோகங்கள் சொல்லலாம் அப்படின்னு அவ ஒரு 14 ஸ்லோகங்கள் சொல்றார். சதுர்தச மஞ்சரிகா ஸ்தோத்திரம். முதல்ல ஒரு 12 ஸ்லோகங்கள் ஆச்சாரியர் அந்த சமயத்திலேயே, அதாவது இந்த மாதிரி இலக்கணம் கேட்டுட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கின்னு இருக்கியே அப்படின்னு ஒரு 12 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர்கள் 14 ஸ்லோகங்கள் சொல்றார். அதை கேட்டுட்டு ஆச்சாரியா இன்னும் ஒரு 4 ஸ்லோகங்களை ஆரம்பிச்சு ஆட் பண்ணிட்டு 31 ஸ்லோகங்கள், முதல் நாள் கடைசியும் சேர்த்து 33 ஸ்லோகங்கள் மோகமுத்கரஹ அப்படின்னு சொல்றாரு. சோ ரொம்ப அது அந்த மோகமுத்கர அப்ப அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. எல்லாருமே அதை கேட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டா. இந்த முழுசா இந்த வேதாந்தத்தையே சாரத்தை இந்த ஒரு இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை சொல்லி முடிச்சிருக்காரே அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு அதையே சாண்ட் பண்ணிட்டு உச்சரிச்சுட்டு இருக்கா. சோ அதனால நிறைய விதத்துல அது மாதிரி அது எழுதப்பட்டிருக்கு. சோ நிறைய இடத்துல நான் இப்ப இன்டர்நெட்ல தேடுறச்ச வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ எல்லா வேரியேஷன்ஸும் பார்த்து எவ்வளவு எனக்கு கண்ணில் படுறதோ அவ்வளவு பார்த்து அதுல இருந்து எனக்கு எது கரெக்ட்னு தோணித்தோ அந்த 33 ஸ்லோகங்களும்
அதுலயும் சில வேர்ட்ஸ் சில இடத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கு, வியாக்கரணங்கள் சரியா இல்ல. சோ அதெல்லாத்தையும் எனக்கு எவ்வளவு புரியுதோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த 33 ஸ்லோகங்களையும் எழுதி உங்களுக்கு PDF அனுப்பிச்சிருக்கேன். இதுதான் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவுலாம் வேற வேற வெர்ஷன்ஸ் இருந்தாலும் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அர்த்தத்தையும் பார்த்து வியாக்கரணத்தையும் பார்த்து கரெக்டா இருக்கிறது இந்த 33 ஸ்லோகங்கள் PDF. சோ இந்த ஸ்லோகங்களுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால உள்ள போயிட்டு அதுல இருக்கிற அமிர்தத்தை வெறும் அது ஒரு ஒரு ஸ்தோத்திரமா ஒரு பாட்டா எடுத்துக்காம அதுல இருக்கிற இந்த மோகமுத்கர இந்த சுத்தியல் அடியெல்லாம் ஒன்னொன்னா நம்ம எடுத்து படிச்சுட்டோம்னா நமக்கு நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஏன்னா இது ஒரு வாதம் இல்லை, வாதமும் இல்லை, சம்வாதமும் இல்லை. இது உபதேசங்கள். ஒரு ஆச்சாரியால் தன்னோட சிஷ்யர்களுக்கு கொடுக்கிற உபதேசங்கள். சிஷ்யர்னா என்ன? சிக்ஷத்தே இது சிஷ்யா. யார் கத்துக்கிறாளோ அவ சிஷ்யா. அதை விட பெட்டர் சிஷ்யா யாரு? சிஷ்யா விசிஷ்யத்தே சாஸ்திராதி பரிஜான பகிர்முக அபேக்ஷ இது சிஷ்யா. அப்படின்னா யாரு இதெல்லாம் கத்துண்டு தனக்குள்ளேயே இருக்காரோ, வெளியுலகத்திலிருந்து வெளியுலகத்தோட அவ்வளவு கான்டாக்ட் வச்சுக்காம தனக்குள்ளேயே இருக்காரோ அவர் சிஷ்யர்களையும் கொஞ்சம் மேலான. அதை விட சிஷ்யர்கள் மேலான சிஷ்யர் யாருன்னா இந்திரியாதி பிரவருத்தி சிக்ஷதி இது சிஷ்யா. இதெல்லாம் கத்துண்டு இந்திரியங்கள் மேலெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு இருந்தானா அந்த சிஷ்யர் தான் எல்லாத்துக்கும். சோ இந்த பஜகோவிந்தங்கிறது உபதேசம் இந்த மாதிரி சிஷ்யர்களுக்கு. இந்த மாதிரி சிஷ்யர்களுக்கு தான் ஆச்சாரியா இந்த ஸ்லோகங்களை இந்த ஸ்தோத்திரங்களை கொடுத்திருக்கா. இந்த 33 ஸ்லோகங்களையும் ஒரு சவுக்கடி மாதிரி பார்க்கலாம். இதுல ஒன்னும் சாஃப்டா ஒண்ணுமே சொல்லல, ஒரு பஜனை மாதிரி கீர்த்தனம் மாதிரி சொல்லல, மனசுக்கு அப்படியே சாஃப்டா வச்சிருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இல்ல, இதெல்லாம் சவுக்கடி. ஏன்னா வீடு பத்திண்டேரி வச்சு நம்ம அம்மா தாயேன்னு அப்படி வணங்கிண்டு காலில் விழுந்துட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா அப்பாவை நமக்கு எழுப்புறது இல்ல. அப்ப வாயில எதை வருதோ அதுக்கு தகுந்தாவே எழுப்பிடும் அம்மா அப்பாவை, யார் இருந்தாலும் பெரியவா இருந்தாலும். ஏன்னா வீட்டுல பத்திண்டேரி இருக்கு. சோ இதுல ஒன்னும் பகவான் ஆச்சாரியர் ஒண்ணுமே சாஃப்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, சவுக்கடி மாதிரி ஒன்னொன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் இது மோகமுத்கரா. சோ இந்த மோகமுத்கர இந்த ஸ்லோகங்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால அமிர்தத்தை நம்மளால எடுத்துக்க முடியுமோ நான் ட்ரை பண்றேன் சொல்றதுக்கு. அது நம்ம கத்துண்டு எப்படி உச்சரிக்கணுங்கிறதும் கத்துண்டு. ஏன்னா உச்சரிப்புலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. உச்சரிக்க நமக்குள்ள வைப்ரேஷன்ஸ் வருது. வாயால சொல்றது உச்சரிப்பு வெறும் சும்மா இல்ல. இந்த உச்சரிக்கச்ச நமக்குள்ள வைப்ரேஷன் வருது. இந்த வைப்ரேஷன் உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் அசைஞ்சுன்னு கீழே விழுந்துரும். அழுக்கெல்லாம் போச்சுன்னா நமக்குள்ளே இந்த பகவான் சொல்றாரு நமக்குள்ளேயே போற சிஷ்யனா ஆயிடலாம். அப்புறம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ முதல் ஸ்லோகம், முதல் ஸ்தோத்திரம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिंकरणे. பஜ வழிபாடு பூஜை. பஜங்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா அடைக்கலம் தேடுவது நாடுவதுதான் பஜம். அங்கேயும் தான் வருது அதோட ரூட்.
சோ பஜங்கிறது வழிபாடு பண்றது, அடைக்கலம் தேடுறது. கோவிந்தம் பகவானை பத்தி சொல்றார். பஜ கோவிந்தம் பஜ மூடமதே. மூடமதேனா முட்டாளே, மூடமா இருக்கிற மதே, மதி இல்லாதவா, முட்டாள். சம்பிராப்தே, சம்பிராப்தினா வருகையில், வரத்த. சந்நிஹிதே நியமித்த, காலே நேரம். நஹி நஹி ரக்ஷதி, ரக்ஷத்தினா காப்பாற்றுவது, நஹி நஹி ரக்ஷத்தினா நிச்சயமா காப்பாற்றாது. டுக்ரிங் கரணே, இலக்கணம் கூறுவது. சோத்திரத்தோட மீனிங் என்ன? கோவிந்தனை வழிபாடு செய், கோவிந்தனின் அடைக்கலம் தேடு, முட்டாளே. ஏனென்றால் நியமித்த நேரம் வருகையில் இலக்கணம் கூறுவது உன்னை நிச்சயமாக காப்பாற்றாது. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இதுதான் முதல் ஸ்லோகம். இது திருப்பி திருப்பி சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு கோரஸ் மாதிரி திருப்பி திருப்பி சொல்றதுக்கு வருது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். தன்னோட சிஷ்யஸ்ட சொல்றார், பஜகோவிந்தம், கோவிந்தம் பஜனை பண்ணு. எதை பண்ணாதே? டுக்ரிங் கரணே. இந்த டுக்ரிங் கரணே அப்படின்னா இலக்கணம். இலக்கணம் மட்டும் இல்லை, எந்த மாதிரியான ஒரு பௌதிக நாலேஜும், இதெல்லாம் டுக்ரிங் கரணே. இந்த டுக்ரிங் கரணைங்கிறது சம்ஸ்கிருதத்துல இலக்கணம் ரொம்ப முக்கியம். அதை பத்தி பணினி தாத்து பத அப்படின்னு எழுதியிருக்க. தாத்து பத ஒரு லைப்ரரி பாணினியோட. அஷ்டாத்தியாயிங்கிறது சம்ஸ்கிருத இலக்கணம் பத்தி அவர் எழுதினது. அதுல இந்த தாத்து பத, தாத்துனா மூலம். சோ ஒவ்வொரு வார்த்தைக்கான மூலம் அப்படின்னு 1943 மூலங்கள், ரூட்ஸ் அவர் எழுதியிருக்கார். அந்த 1943 ரூட்ஸையும் 10 வகுப்பா வகிச்சிருக்கார். அதுக்கு கணா அப்படிங்கிறோம், கணபாடிகள் அப்படிங்கிறோம். இந்த 10 கணங்கள்ல இந்த 1943 ரூட்ஸ் வச்சிருக்க. அதுல இருந்து ஒரு ரூட் தான் இந்த டுக்ரிங். டுக்ரிங் அதுல கிருங்கிறதுதான் இந்த மூலம். கிருனா பண்றது. அதுல இந்த டூ அப்படின்னு ஆட் பண்ற. டூ ஒரு அனுபந்தம். அதாவது இதுல இன்னும் இந்த கிருங்கிறதுல நிறைய ஆட் பண்றதுக்காக இந்த டூ. டுக்ரிங்கிற ஞ அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ்லயும் இருக்கு, பாசிவ் வாய்ஸ்லயும் இருக்கு. சோ இந்த டுக்ரிங் அப்படின்னு ஒரு இலக்கணம். கிருங்கிற ரூட், கிருனா பண்றது. சோ இந்த பண்டிகர் இந்த டுக்ரிங் கருணையை பத்தி, இந்த டுக்ரிங்கிற மூலத்தை பத்தி, அந்த இலக்கணத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கிறதுனால பகவான் சொல்லு, இந்த டுக்ரிங் கருணை இந்த இலக்கணத்தை படிச்சுட்டு இருக்கிறதுல அது உன்னை காப்பாத்தாது. இதுல நான் படிச்சுட்டு இருக்கிறத சாந்தோக்கிய உபனிஷத்துல 7வது அத்தியாயத்துல நாரதற்கும் சனாதகுமாரனுக்கும் இருக்க சம்பாஷணை இருக்கு. சம்பாஷம். அதுல நாரதர் சொல்றார், அதீஹி பகவ இதி ஓபசசாத சனத்குமாரம் நாரதஸ்தம் ஹோவாச்ச
யத்வேத்த தேன மோபசீத ததஸ்த ஊர்துவம் வக்ஷ்யாமீதி ச ஹோவாச்ச. இப்ப நாரதர் சொல்ற சனத்குமாரன்ட்ட, எனக்கு நீ சொல்லித்தா அப்படிங்க. அதுக்கு சனத்குமாரர் சொல்றார், உனக்கு எது தெரியுமோ அதை எனக்கு முதல்ல சொல்லு, அங்கேருந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். அதுக்கு நாரதர் சொல்றார், எனக்கு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், அஞ்சாதான வேதங்கள், அதாவது இதிகாசம், புராணம், அப்புறம் இலக்கணம், கணிதம், நிறைய விஞ்ஞானங்கள், சகுனத்தோட விஞ்ஞானம், லாஜிக்கு, ஜோசியம், இந்த மாதிரியான எல்லா விஞ்ஞானங்களும், அதை தவிர பாட்டு, டான்ஸு, பாக்கி அந்த மாதிரியான ஃபைன் ஆர்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அதுக்கு சனத்குமார் சொல்ற, யத்வை கிஞ்சைத தத்ய கீஷ்டா நாமை வேய்தத் அப்படின்னா, உனக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் நாமங்கள் தான். இந்த நாமங்களை வச்சுன்னு உன்னால ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. அதை கிராஸ் பண்ணும், அதோட ஒவ்வொரு அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கிங், அந்த அர்த்தம் அதுக்குள்ள எங்கேயோ ஒழிஞ்சிருக்கு. ஆதிசங்கரருக்காக ஒரு கதை சொல்றார். அதாவது ராஜா எல்லாம் அவரோட ஃபுல் படையோட கிளம்பியிருக்கான். அதை பாக்குறதுக்கு, அந்த ராஜாவை பார்க்கணும்னு ஒருத்தர் வராராம். ஆனா இந்த மாதிரி 1008 ஜனங்களும் அங்க இதெல்லாம் நடக்கிறச்சு எப்படி ராஜாவை கண்டுபிடிக்க முடியும்? அதே மாதிரி இந்த உலகமும் ஒரு ப்ரொசஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ராஜா அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கானா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ராஜா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுன்னு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, ராஜாவை கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்குள்ள புள்ள விழுந்து பார்த்தாதான் ராஜா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த சனத்குமார் சொல்ல, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் வார்த்தை. சோ அதுக்கு நாரதர் சொல்றார், அப்படின்னா நான் படிச்சதெல்லாம் ஒண்ணுமே அதுக்கு யூஸ் இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கு ஆதிசங்கர திருப்பி ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கத்துன்றதெல்லாம் வேஸ்ட்னு இல்லை. அதாவது இந்த இலக்கணம் எல்லாம் கத்துட்டு இருக்கோம்னா அது வேஸ்ட் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒருத்தருக்கு, ஒரு குழந்தைக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு குழந்தைக்கு இந்த நிலா பத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல அங்க ஒரு மரம் இருக்கு பாக்குறியா, தெரியுது. அந்த மலைக்கு, அந்த மரத்துக்கு மேல என்ன இருக்குது பாக்குறியா, அது தெரியுது. அதுக்கும் மேல பாக்குறியா, ஒரு பால் மாதிரி இருக்கு, வெளிச்சமா இருக்கு, அதுதான் நிலா அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தாதான் ஒரு குழந்தைக்கு புரியும். அந்த மாதிரி இதெல்லாம் கத்துன்றது வேஸ்ட் இல்ல, அது வரைக்கும் கத்துண்டா அதுக்கு மேல கத்துக்கணும். சோ அப்ப நாரதர் அவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு எல்லாம் எது சரி, நாமம் தான் தெரியும், அதுக்கு மேல என்ன அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்லிண்டே வர்றார், நாமத்தை விட பெருசுது வாக்வாவ நாம்னோ பூயசி, பேச்சுதான் வெறும் நாமங்களை தெரிந்ததோட உத்தமமானது. அதை விட பெருசு என்ன, மனோவாவ வாச்சோ பூயோ, மனசு அதை விட பெருசானது. அதுக்கப்புறம் என்ன, சங்கல்போ வாவ மனசோ பூயான்ய, சங்கல்பம் எடுக்கிறது மனசை விட பெருசு. சங்கல்பத்தை விட இது பெருசு. சித்தம் வாவ சங்கல்பாத் பூவையோ, சங்கல்பத்தை விட பெருசு சித்தம். சித்தத்தோட பெருசு என்ன, தியானம் வாவ சித்தாத் பயோ, தியானம் சித்தத்தை விட பெருசு. தியானம் அவ்வளவு பெருசு. பகவத்கீதையிலும் சொல்ற, தியானாத் ஞானம் விசிஷ்யத்தை. தியானம்ங்கிறது ரொம்ப பெருசு. புத்தர் கூட என்னோட முழு உடம்பு போனும்
பரவாயில்ல, ஆனா அந்த தியானத்துல இருந்தாதான் எனக்கு இந்த நிர்வாணம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த தியானம் அதோட பெருசு அப்படிங்க. தியானத்தோட பெருசு என்ன விஞ்ஞானம். அதாவது நம்ம என்ன கத்துன்னு இருக்கோமோ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். வெறும் புக் நாலேஜ் போராது. ஒரு பால்காரி இருந்தாலும் அந்த காலத்துல ஒரு அவ ஒரு 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 ஊர்ல இருந்தாலும் அந்த அந்த கிராமத்துல இருந்து டெய்லி பாலை கொண்டு ஒரு பண்டிதருக்கு கொண்டு வைப்பாளாம். அது ரெண்டுத்துக்கு வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கும் இவர் வீட்டுக்கும் பக்கத்துல மிடில் ஒரு நதி இருக்குமா. அதை டெய்லி கிராஸ் பண்ணிட்டு இந்த பண்டிதருக்கு பால் கொடுப்பாளாம் டெய்லி. தன்னோட அந்த பண்டிதர் என்ன சொல்றாளோ அதையும் தானே அந்த சமயத்துல அவரோட சத்சங்கத்தினால அவ காதுல விழுந்துட்டே இருக்கு. அந்த பண்டிதர் எல்லாமே பகவான் பகவான் ஈஸ்வரன் சரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு அவ காத்தால பால் கொண்டு வரதுக்கு முன்னாடி பயங்கர ஒரு வெள்ளம், ஸ்டார்ம் வருது. அந்த நதியில இருந்து அந்த நதியை கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அந்த மல்லாங்கிற அந்த போட்காரன். அப்ப இந்த பொண்ணு, இந்த பால்காரன் நினைச்சா, எப்படி நம்மளோட வேலை இது, நம்மளோட கர்த்தமே இந்த பால் அவருக்கு கொடுத்தாதானே அவருக்கு அவருக்கு தேவையானது இந்த பால் நம்ம கொடுத்தானமே, எப்படிதான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கச்சே, அவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு, பகவான் மேல எல்லாத்தையும் போட்டு பகவானிடம் சரணம் அடைஞ்சிட்டு பகவான் அழிச்சுன்னு போயிடுவா அப்படின்னு. உடனே பகவான் சரணம் அடைஞ்சிட்டு எனக்கு இந்த நதியில எடுத்துன்னு போ அப்படின்னு ஒண்ணு அந்த நதியை அப்படியே அலாக்கா அப்படியே கிராஸ் பண்ணிடுறேன். துணிதான் கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாயிடுறது, ஆனா அவளுக்கு ஒன்றும் ஆறுதில்ல. அவர் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு பாலை கொடுக்குறா. அந்த பண்டிதர் அப்படியே மறைச்சு போயிடுற. இந்த மாதிரியான மழையிலையும் தூஃபான்லயும் நீ எப்படி இத பாலை கொண்டு வந்த? நீங்க தானே சொல்லி கொடுத்தேன், பகவானை நினைச்சுக்கோ, பகவான் மேல பாரத்தை போடு, பகவான் உங்களை அழிச்சுன்னு போயிடுவா அப்படின்னு. இல்ல இல்ல, நீ போய் சொல்ற, இப்படி எல்லாம் நடக்காது, அதுவும் எப்படி உனக்கு நடக்கும், பண்ணி காமி அப்படின்னு. சரி வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அவ திருப்பி அந்த நதி கிட்ட போறா. அந்த நதி அதே மாதிரி பிரணயத்துல ஓடிட்டு இருக்கு. உடனே அவ பகவான்கிட்ட பாரத்தை போட்டு அந்த நதி மேல கிளம்பிட்டு போயிட்டே இருக்கா. போயிட்டு பாதி அந்த இது போனோம், நீங்க எதுக்கு நிக்கிறீங்க, நீங்களும் வாங்களே அப்படிங்கிற. அந்த ஆளு உடனே கிளம்ப பாக்குற, அந்த நதிக்குள்ள காலை வச்சோடனே டொங்கு கீழே விழுந்துடும். ஏன்னா அவருக்கு சொல்லி கொடுக்கிறாரே தவிர விஞ்ஞானம் பண்ணி பார்த்தல. பகவான்கிட்ட எல்லாரும் சரணம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு தவிர சரணம் பண்ணல. சரணம்னா என்னன்னு தெரியல, பண்ணி பார்க்கல. சோ விஞ்ஞானம் தியானாத் பூய, தியானத்தை விட விஞ்ஞானம் பெருசு அப்படின்னு சனத்குமார் நிறைய சொல்லிட்டு வர்றார். கடைசியா அவர் அதாத் ஆத்மாதேச, தனக்குள்ள தன்னை புரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்தோடையும் மேலானது. சோ இந்த கிராமர், இந்த இலக்கணத்தை கத்துக்கிறது தேவையானதுதான். ஏன்னா அதை கத்துண்டாதான் நமக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்றாங்கிறது நமக்கு புரியும். ஆனா அதுலயே முழுசா மனசை வச்சுண்டு அதை பத்தியே கத்துட்டு இருந்தா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா எப்ப மரணம் வருதோ அந்த சமயத்துல நமக்கு நம்மளை காப்பாத்த போறது இந்த இலக்கணமும், இந்த மாதிரியான ரிக்வேதத்தை கத்துண்டேன், சாமவேதத்தை கத்துண்டேன், பாட்டை கத்துண்டேன், அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் நம்மளை காப்பாத்த போறது இல்லை. காப்பாத்த போறதுன்னு மரணம்ங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அதுக்காக இதுக்கு மரணம் கிடைக்காம இருக்குமா, மரணத்துல இருந்து காப்பாத்தோம்னா அந்த மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு மீனிங்னா நமக்கு மோட்சம், ஏன்னா திரும்பி ஜென்மம் வர வேண்டாம், அதானே முக்கியமானது. அந்த இதத்துல இருந்து காப்பாற்ற வேண்டியது இந்த இலக்கணம் இல்லை. இது நம்ம படிச்சுட்டு இருக்கிறச்சதான் எனக்கு புரிஞ்சுது. நம்ம ஒரு ஸ்லோகம் படிப்போம் பகவத்கீதையில, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலேபரம்.
அந்த காலே இறக்கறச்ச அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப படிக்கிறச்சதான் இந்த அது இப்ப கூர்மையா படிக்கிறச்சதான் அந்த காலேச்ச அப்படிங்கிற அந்த கால அப்படின்னா இறக்கும் போது, ச அப்படின்னா மற்றும் அப்படின்னா என்ன சொல்றாரு பகவான்? அந்த காலம் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே மாமேவ என்னை மட்டும் நினைச்சுக்கணும். அந்த காலேச்ச அந்த காலமும் எப்பொழுதும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுல அந்த காலேச்ச மாமே. சோ என்ன பண்ணுங்கிறார்? பஜன் பண்ணுங்கிறார். பஜனை பண்ண அப்படின்னா பஜன்கிற வார்த்தையே நாடுதல்ல இருந்து வந்திருக்கு. தேடுறது, அடைக்கலம் கொள்றது, பகவான்கிட்ட அடைக்கலம். பஜனைனா வெறும் பஜனை பண்றது மட்டும் இல்ல, பக்தி பண்றது. பக்தி பண்றதுன்னா எப்படி? நவவிதா பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியமாத்ம நிவேதனம் அப்படின்னு பிரகலாதனன் சொல்ற. நவவிதா பக்தி. ஸ்ரவணம் கேட்கணும், பகவானோட குளோரிஸ் எல்லாம் கேட்கணும். கீர்த்தனம் பாடணும். ஸ்மரணம் அவரை பத்தியே நினைச்சுட்டு இருக்கணும். பாத சேவனம் காலில் விழுந்துடணும். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம் அவருக்கு சேவை பண்ணணும். சக்கியம் அவரை நம்மளோட மித்திரனா நினைச்சுக்கணும். அப்புறம் ஆத்ம நிவேதனம், டோட்டலா சரண்டரா இருக்கும். நவவிதா பக்தி இதெல்லாம் சேர்ந்தா இந்த பஜன் அப்படிங்கிறது. எதை பஜனை பண்ணணும்? கோவிந்தனை பஜனை பண்ணணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 2 வாட்டி கோவிந்தம் அப்படிங்கிறது. சோ விஷ்ணுவதான் கோவிந்தன். கோவிந்தத்துக்கு 4 மீனிங் கொடுத்திருக்காரு ஆதிசங்கர். அதான் இந்த பூமிய இந்த பூமியை கண்டுபிடிச்ச வராகர். இந்த தலதளத்துல இருந்து வராகர் இருந்து இந்த பூமியை கொண்டு வர்றார். பூமியை தெரிஞ்சவர் கோவிந்தர். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மாடுகளை காப்பாற்றுறவர் கோவிந்தர். 3வது அர்த்தம்னா, யார் நமக்கு ஸ்பீச் கொடுக்கிறாரோ, வாக்கு கொடுக்கிறாரோ அதுவும். ஏன்னா வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட நாலேஜை இன்னொருத்தருக்கு பகிர்றதுக்கு வாக்கு ரொம்ப முக்கியம். சோ இந்த வாக்கு நமக்கு யார் கொடுத்திருக்காளோ அது கோவிந்தன். எல்லா வேதங்களையும் அறிந்தவன் கோவிந்தன். இந்த மாதிரி 4 பஜகோவிந்தம். அந்த கோவிந்தத்துக்கு 4 மீனிங் ஆதிசங்கரர் கொடுத்திருக்கார். சோ பகவான் என்ன சொல்றன்னா, இந்த கோவிந்தன் அவனை பஜனை பண்ணுன்னா ஆத்ம நிவேதனம், முழுசா சரணம் அடைஞ்சிரு. ஏன்னா பாக்கி இந்த இலக்கணங்கள்னால உனக்கு எப்ப நியமித்த காலம் வரும்போது உன்னை காப்பாத்துறதுக்கு ரட்சிக்க முடியாது. அதனால பகஜகோவிந்தம் படு அப்படின்னு சொல்றார். முதல் ஸ்லோகம், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே. இதான் முதல் ஸ்லோகம். ஆல்ரெடி 10 ஆயிடுத்து. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சாண்டிங் பண்றதுக்கு சான்ஸ் கொடுப்பேன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. உங்களுக்கு டைம் இருக்குன்னா, உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா. யாருக்கு இருக்கான்னு தெரியல, நான் அது கிறுக்கெல்லாம் பார்க்கல. ஸோ தேங்க்ஸ்மா. கேட்டுன்னா இருக்கும் சார் நாங்க. ஆனா நீங்க சொல்ற ராகம் கன்ஃபியூஸ் ஆறேன். அவ்வளவு. சரி, உங்களுக்கு எப்படி புரியுறதோ, இது சிம்பிளா சொல்லணும்னா எப்படியும் சொல்லலாம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே. இவ்வளவா சொல்ல முடியுமா? பகவத்கீதை சொல்ற மாதிரி சொல்லலாம். எல்லாரும் ஒருத்தரா சொல்லலாம். சுஜாதாஜி
முதல் 5 பீப்புள் நான் லீவ் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு ஜெயஸ்ரீ மீட்டிங் லீவ் இருக்கு சார். பண்றேன். நான் லீவ் பண்றேன். ஓகேம்மா, ஓகேம்மா, நோ கொஞ்சம் ப்ராப்ளம். Thank மியூட் you, sir. பண்ணிக்கங்க. ஜெய் நான் ஸ்ரீ கிருஷ்ணா. அல்பபெட்டிக்கல் வைஸ் கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படியே. ஸோ அல்பபெட்டிக்கலா எல்லாரும் எடுத்துங்கோ. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. பானுஜி மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. அனுஜாஜி சொல்றேலா? அனுஜாஜி சொல்றேலா? பாலாஜி ஜி Yeah. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. Bhaja Govindam, Bhaja Govindam, Govindam Bhaja Moodamate, Samprapte Sannihite Kale, Nahi Nahi Rakshati Dukring Karane. நான் Beautiful. சொல்லட்டுமா? அது மியூட்டே பண்ண சொல்லுங்க. முடியல. சொல்லுங்க அனுஜாஜி. ஓகே. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुग्रिङ्करणे डुग्रिङ्करणे Beautiful. ओके கரணே. பானுஜி கரெக்டா சொல்றீங்க. ओके सर சொல்லட்டா சார் ஜி? பானுஜி எஸ்மா சொல்றேன். சொல்லட்டா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நான் ஜெய் ஸ்ரீ நீங்க அல்பபெட்டிக்கல் கிருஷ்ணா. வைஸ் சொல்லாதீங்கோ. கூப்பிடுறேன் அல்பபெட்டிக்கலா கௌரி சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் 5 பீப்புளுக்கு சொல்லலாம் இன்னைக்கு. நாளைக்கு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி யார் உங்களுக்கு இன்னைக்கு வந்துன்னா இன்னைக்கு சொல்லுங்க. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे. பியூட்டிஃபுல் ஜி. வெரி நைஸ். ரொம்ப அழகா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. புவனா ஜி भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुग्रिङ्करणे டுக்ரிங் கரணே. டுக்ரிங் கரணே. அண்ட் அதே மாதிரி முதல் சரணத்துல பஜகோவிந்தம் பஜகோவிந்தங் இங்கு வரணும். ஏன்னா கோவிந்தம் வருதுனால. ஓ ஆமா சார். ஓகே 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 சார். கரெக்ட் சித்ரா ஜி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சித்ரா ஜி சொல்றேலா? கொஞ்சம் சித்ரா தொண்டை ஜி கட்டின்னு இருக்கு. நான் சொல்லட்டுமா ஜி? ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தொண்டை கட்டின்னு இருக்கு சார். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டைம் பேர் வைஸ் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அல்பபெட்டிக்கலா எனக்கு சொல்லிட்டு பி பி போயிட்டு இருந்தது. என் பேர் பவானி. நமஸ்தே ஜா. இல்ல இது உங்களது நமஸ்தே. பி அது நீங்க பி பவானின்னு பேர் பவானின்னு வருது. போட்டிருக்கல, அதனால ஓ பீல வருது. அப்படியா? சரி சரி சரி. ஓகே ஓகே. அப்படின்னா சரி சரி சரி. ஓகே சித்ரா ஜி தேங்க்யூ தேங்க்யூ. சொல்றேலா? தேங்க்யூ. இல்ல எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டின்னு இருக்கு. அதனால ஓகே ஓகே ஓகே. ஓகேம்மா. காமேஸ்வரி ஜி धरणी जी நெக்ஸ்ட் गायत्री जी जय श्री कृष्ण भज गोविंदम भज गोविंदम भज गोविंदम sorry भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे. பியூட்டிஃபுல். வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. गौरी जी गौरी जी अनम्यूट பண்ணிட்டு சொல்றேலா?
நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா? இந்த ஐபோன் யார் பேருன்னு தெரியலையே. ம், Phone. ஜானகி ஜி. భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే సంప్రాప్తే సన్నిహితే కాలే నగి నగి రక్షతి దుఃఖింకరణే. பியூட்டிஃபுல்மா. பஜ கோவிந்தம், அது ப கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ఓకే கோவிந்தங், அது கோவிந்தம், அப்புறம் கோவிந்தங் இங்கு வருது, ஏன்னா கோவிந்தம் வருதுனால ఓకే அதை கொஞ்சம் பார்த்துங்க. மூடமதே, அதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன்னா ఓకే பர்ஃபெக்டா வந்துடும். ఓకే థ్యాంక్ యూ సార్. ஓகே. జై శ్రీకృష్ణ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெயந்தி ஜி. கலா ஜி. जय श्री कृष्ण. ஜெய் भज ஸ்ரீ கிருஷ்ணன். गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखिंकरणे. பியூட்டிஃபுல், வெரி நைஸ், வெரி நைஸ். Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சார் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா சார்? ஓகேம்மா, நீ எந்த பேர் வரைக்கும் வச்சிருங்கள் மட்டும் நோட் பண்ணிட்டுருங்க. கலாஜி வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஓகே ஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ நாளைக்கும் 9 மணிக்கு யாரைக்கா நாளைக்கு கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் நிறைய டைம் போச்சு. ஸோ அதில் கொஞ்சம் டைம் போகிறதுனால நம்மளால இன்னைக்கு எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண கிடைக்கல. நாளைக்கு ஐ எம் ஷுவர் எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண கிடைக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்கோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ Jai கிருஷ்ணா. Shri Thank you, Krishna, sir. sir.